ஏகாசி நிமித்தை வச்சுருந்தாக்க டாக்டர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நாம் சரியாக இருக்கணும்னுன்றது தேவையில்லை. கடுமையான கொடுங்கோல் செலுத்துகிறான். அதனால் ஹிரண்யகசிபு கொடுங்கோல் தங்காமல் தேவதைகள்லாம் ராத்திரி பூரா பகவானை நினச்சி தியானம் பண்ணுறாள். அப்போ பகவான் எவனுக்கு தேவதைகள்கிட்டையும் தர்மத்தினையும் பிராமணத்தையும் துவேஷம் இருக்கோ அவன் சீக்கிரம் போடுவான். இவ்வளவு துவேஷமும் இருக்குது ஹிரண்யகசிபுக்கு, அவன் நன்னா தான் இருக்கான் அப்படின்னு நினச்சி தேவதைகள் வருத்தப்பட்டான். இருந்தாலும் நான் அவனை வதம் பண்ணுவேன். எப்போ நிர்வைராஜ பிரசாந்தாஜ பிரக்லாதாஜதா சுசுதாஜ மகாத்மனே பிரக்லாதாஜதா துஷ்கேத் ஹனிஷ்யேப அபிவரோர்ஜிதம். பரமசாந்தனாக இருக்கக்கூடிய, யாரையும் விரோதியாக நினைக்காமல் இருக்கக்கூடிய குழந்தையான பிரகலாதனத்தில் எப்போ துவேஷம் வரதோ அவன் எவ்வளோ வரம் வாங்கியிருந்தாலும் அந்த வரத்துக்கு விரோதம் இல்லாமல் நான் அவதாரம் பண்ணி தொலைக்கிறேன். அப்போ தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டாள். அதாவது வரவேற்பு வச்சால் இந்த பிரகலாத துவேஷம் வரபொழுது அவனை தொலைப்படும். பிரகலாதன் ஹிரண்யகசிபு புள்ளியாக பிறந்திருக்கான். ஆனால் பிறக்கும்பொழுதே பிரேம பக்தி பகவான் எப்படி வாசுதேவே பகவதி எஸ்தனை சர்க்கீரசிகி, பகவானிடத்தில் இயற்கையாக பிரேம பக்தி வந்தது. அது என்ன அடையாளம் பிரேம பக்தி வந்ததுங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறாள் ஆச்சாரியா. நஸ்த கிரீடன் கோபாலா ஜடபது தன்மனஸ்தயா கிருஷ்ணகிரீதாத்மா நவேதம் ஆசீன பரிட்டன்னு ஷயான பரிவன்புவன் நானுசம்சித்தே தானி கோவிந்த பரிரம்பிதா क्वचित् रुदति वैकुण्ठचिन्ताशफलचेतनः क्वचित् हसति तच्चिन्ताह्लाद उद्गायति क्वचित् नदति क्वचित् कुण्ठा विलज्जो नृज्यति क्वचित् तद्भावनायुक्तः तन्मयो नचकारः क्वचित् उत्पुलकस्तूष्णीम् आस्ते संस्पर्शनिर्वृतः अस्मन्दप्रणयानन्दसलितामि तीक्ष्णः. பிரேம பக்திங்கிறத என்னன்னு, குழந்தை உட்காண்டாலும் எழுந்திருந்தாலும் நினைத்தாலும் பேசினாலும் சாப்பிட்டாலும் என்ன பண்ணுறோங்கிற ஞாபகம் இருக்காது. அது பிரேம பக்தியோட அடையாளம். அவன் சிறுசமே அழுகிறான். பகவானுடைய குருமாவதாரத்தை அவனுக்கு பகவானுடைய திருமேனியில் மலையை போட்டு உருட்டுறாளேன்னு வச்சு அழுகிறான். இன்னொரு சமயத்தில் சிரிப்பினான். பகவானுடைய அந்த பதிலை பார்த்து ரொம்ப சிரிச்சு வரும். தச்சிந்தாஹ்லாத உத்காயி, வெண்ணச்சட்டிக்குள்ளே கண்ணுக்குட்டி இருக்கோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கண்டு சிரிப்பேன். இன்னொரு சமயத்தில் நர்த்தனம் பண்ணுவான் லஜ்ஜை விட்டு. எதிபவார் அவன சுயம், ராவணனாக இருந்தாலும் காப்பாற்றுறேன்னு சொன்னான் ராவன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு தயாநிதி உண்டா, எவ்வளோ தப்பு இருந்தாலும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறானே. கடுமையான தப்பு பண்ணுவான் ராவன். அவனுக்கும் அங்கே சரணாகதின்னா இடம் இருக்குன்னா நாம் ராவணன் மாதிரி அவ்வளோ தப்பு பண்ணல, ஏதோ சில தப்புக்களை பண்ணியிருக்கோம். நாம் ஸ்ரீராம சரணமமா அங்கே அஷ்டாட்சரத்தை சொல்லி மோட்சத்தை அடையப்படாதான்னு கற்றுவனான். சில சமயத்தில் பகவான் வந்து கட்டணிக்கலாம். ஸ்வப்னே திருஷ்டா தன்முதுலசி பூஷணோ நீலமக அப்படி மகானுடைய அனுபவத்தை சொல்கிறார் லீலாசுகர். என்ன உத்தமாலிங்கன்னு என் ஆலிங்கனம் பண்ண கண்டேன் ராத்திரியில். அதாவது உலகம் சந்தடியெலாம் இல்லாமல் ராத்திரி நிம்மதியாக இருக்கோ அப்போ பகவானுடைய அனுபவம் பக்தாளுக்காக ஏற்படும். அப்படி அந்த மாதிரி இவனை கட்டி அணைச்சதாகவும் ரொம்ப பகவானுடைய அமிர்தஹஸ்தம் அபயஹஸ்தம் தன் மேலே போட்டதாக நினச்சி கண்ணீர் மல்க உடம்புல ரோமாஞ்சம் ஏற்பட தொண்டது இருக்க அப்படியே உட்காந்து இவ்வளவு நல்ல பையன்ட்டு அப்பாவுக்கு எப்படி தேசம் அப்படின்னு மகாத்மா தர்மத்தில் கேட்க, அதற்கு ஒரு நாள் பள்ளியில் ஓதிவர அவனை இவன் மதோமஸ்தனாக இருக்கா, ஒன்றும் கேட்குறது பிள்ளையெல்லாம் இருந்தாலும் பிள்ளையை பார்த்த போது தான் கேட்கணும்னு தோணுது. என்ன நீ படித்த பள்ளிக்கூடத்து போட்டு வரையே எது நல்லதாக தோன்றதுன்னா, என்ன படிக்கிறேன்னு சொன்னால் அதை ஒப்பிக்கணும். நல்லது எதுன்னு கேட்டால் நல்லது எதுன்னு நான் தெரிஞ்சுட்டுருக்கேன், அதை சொல்கிறேன். தத்சாதுமன்யே அசோர்வர்யதேகினாம்
சதா தம் தியாம் அசத்கிரகாத் வித்வாத்மபாதம் கிரமதகூபம் மனங்கதோ யத் ஹரிமாஷயேத. பாண்டுங்கனுக்கு சமமாக இருக்கக்கூடிய வீட்டை விட்டு காட்டுக்கு போய் பகவானுடைய சரணத்தை பிடிக்கிறது நல்லதுன்னு வர்றது. இந்த வார்த்தை எதுக்காக சொல்கிறேன்? பாடுங்கனுக்கு சமமாக வீட்டை சொல்லாமான்னு. பாடுங்கனில் மேலே புற்றுகள்லாம் வளர்ந்துருக்கும். மாடுகள் மேய போகும்போது அது புல்லுன்னு நினச்சி மேய போகும், ஆத்மஹானி. அது மாதிரி நம்ம வீட்டார் சொல்லக்கூடிய காரியங்களாம் நல்லது, நமக்கு வேண்டியது நல்லதான் சொல்கிறா, நியாயமாக சொல்கிறா அப்படிமோ அது நமக்கு இடைஞ்சாகும். அது எப்படி அப்படின்னு சில திருஷ்டாந்தம் சொன்னால் தான் நீங்கள் ஒத்துப்போய் அது சொல்லணும். இன்றைக்கி நிச்சயம் நிருசிம்ஹாவதாரம் வரும் அப்படின்னு இது கதை கட்டு பழக்கம் உள்ளவா இன்றைக்கி நிருசிம்ஹாவதாரம் அப்படியா சொல்லுவார் அப்படின்னு வச்சு ஆஃபீஸில் போட்டு சீக்கிரமாக எல்லா கதையும் கேட்கணும்னு நினச்சி வரணும். இன்றைக்கி தான் நீ ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்திருக்கீள், உங்களுக்கு எந்த காரியத்தை பண்ணணும்னு இருக்கோ அதை பண்ணாமல் ரொம்ப நாள் ஒத்தி போட்டிருக்கீள், அதை பண்ணிவிட்டா அதை எவ்வளோ. இந்த மாதிரி பத்னி சொல்வாள், புத்திரான் சொல்வாள். இவன் அந்த காரியத்தை பண்ணிவிட்டு இதை கேட்க வேணாம்னு வச்சோம். அது என்ன கொஞ்சம் பாக்கி வச்சுன்னு இருக்கார் 6வது ஸ்கந்தத்தில், அது முடிகிறதுக்கு 1/2 மணி ஆகும். அதுக்குள்ளே நாம் இந்த காரியத்தை பண்ணிவிட்டு வரலாம், 2 பாகவதம் கட்டலாம் அப்படின்னு உற்சாகத்தோடு போவான். ஏன்னா இந்த காரியம் பிரகலாதரித்தில் முடிஞ்சு திரும்ப போகிற வந்து முடியாது. அதாவது இது மாதிரி இது எல்லாருக்கும் அனுபவித்து பார்த்துக்கணும். அது மாதிரி அப்போதும் பந்துக்குள் யாராவது ஜாதகம் எடுத்துக்கணும்னு வந்தால் என்ன இந்த மாதிரி பிரகலாதம் சித்தம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்படாவர். ஏன்னா உன் பொண்ணு கல்யாணம்னா பிரகலாதம் இல்லையோ அப்படின்னு கேட்பறேன்னு அவன் கேட்க மாட்டான். ஆனால் இவர் நினைப்பார் அது சொன்னால் தப்பாக நினைப்பா அப்படின்னு நினச்சி அதுக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிப்பார். அது அந்த பொண்ணை கொடுக்க போகிறோன்னா அவர் கொஞ்சம் பேசினாக்க சரியா ஆஹாஹான்னு சிரிச்சுன்னு கட்டுன்னு இருக்கணும். அதனால் கட்டுன்னு 5:30 மணி இருந்தும் அவர் பேச்ச முடிக்க மாட்டார். அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன கோத்திரம் அப்படின்னா கோத்திரம் விசாரிக்காமல் அவர் இருக்கா இவன் அப்படிலாம் இப்போ காலத்தில் இருக்குது. நிச்சயம் பண்ணுற போது கூட கோத்திரம் கேட்காம விட்டுட்றோம். அப்புறம் ஏதோ ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது வார்த்தைலாம் இருக்கிற கட்டங்களாக இருக்குது. அந்த மாதிரி 5:30 மணிதும் கோத்திரம் தெரியாமல் ஜாதகம் வாங்க போய் பேச்சை மட்டும் ஒட்டி பேச கட்டுறான். ரொம்ப வருத்தம். அது மாதிரி நம்முடைய ஆத்மலாபத்தை கெடுக்கக்கூடிய காரியத்தை அவள் சொல்லுவான். அப்படி அவள் ஆத்ம காரியத்தை கெடுக்கணும்னு எண்ணம் இல்லை. பத்னிக்கு புத்திராளுக்கு பந்துக்கள் ஆப்தாழ்வாளுக்கெல்லாம் எண்ணம் கிடையாது. யார் அந்த ரூபத்தில் பண்ணுறார்? தேவாகா தாராதி ரூபிணா. கிருஷ்ணன் சொல்கிறான் உத்தவனத்தில் தேவதைகள் நல்ல காரியம் பண்ணுறோன்னு நினச்சா பத்னி ரூபத்தில் குழந்தைகள் ரூபத்தில் ஆத்த ரூபத்தில் இளைஞர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பக்லாஜர்த்தங்கட்டா பகவத் பக்தினால் மோட்சம் அடைஞ்சிருவோம். அந்த சரித்திரம் கட்டி மோட்சம் அடைவாதுன்னு தேவதைகளுக்கு இருக்கிறான். அவள் இருக்கக்கூடிய அதிகார பதவி தேவராஜனுங்கிற பதவி, அது போனோம்னா மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு மேலே உள்ள வைகுண்டத்தை அடையிறப்படலே நினச்சி அவள் தடுக்கிறா. விக்னாங் குர்வந்தி அயம் ஹி அஸ்மானு ஆக்கிரமிய ஐயாத்புரம் உத்தமமான ஸ்தானத்தை அடைஞ்சு கொடுக்குறா. தேவதைகள் தான் நம்முடைய மனைவியோ புத்திராலோ பந்துக்களோ இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கல. அப்படி கொடுத்தாங்க அவளோட ஈடுபாடு இருக்குது. ஈடுபாடு இருக்காது, நம்ம விட்டுடலாம். பகவான் இந்த தேவதைகள் இந்த ரூபத்தில் இடைஞ்சல் கொடுக்குறா. ஆனால் யார்கிட்ட போய் நாம் சொல்கிறது? அதனால் நம்முடைய ஆத்மலாபத்தை முக்கியமாக வச்சுக்கணும்னு இதை சொன்னால் தாட்சிணியங்க வச்சுக்காமல் இன்றைக்கி நான் பகவத் விஷயம் கேட்குறதுக்காக இந்த பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன். இன்னும் நான் பார்த்துக்கலான்னு தைரியமாக சொல்ல எண்ணம் வராதவன்லாம் கஷ்டப்படுவான். தைரியமாக சொல்லணும். இப்படி சொல்லி ஒன்று சிரித்தான்னு நிர்ணயிச்சோம். மகான்களுடைய தருணத்தை சேவிக்கணுங்கிறானே நினச்சி சிரித்தான். அப்போ உடனே கோபத்தை
அடையாமல் சண்டாமர்காண்ட அசுர ஆச்சாரியாலே குழந்தைக்கு நல்லது சொல்லிக்கணும். இது இந்த தர்மார்த்த காமங்களை சொல்லக்கூடிய ராஜநீதிகளை சொல்லணும். இவர் சண்டாமர்கால் சொல்கிறார். அதெல்லாம் இதமிதம் அபத்ரமிதி, இதெல்லாம் ஒரு விதமான நன்மைக்கு காரணம் இல்லைன்னு நினச்சி விட்டானான். இதம் அபத்ராக இந்த சொல்கிற இதெல்லாம் இந்த ராஜநீதியெல்லாம் ஆத்மசாந்தி இல்லையே, ஆத்மலாபத்தை இல்லையேன்னு அதை ஒதுக்கிண்டு. ஆனால் அவர் கேட்டபொழுது ஒப்பிப்பார். அவர் சரியாக ஒப்பிக்கிறத பார்த்து சம்மானம் வாங்கலாங்கிற ஆசையோட பிள்ளைய குழந்தைய அம்மாவிட்ட அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு அலங்காரம் பண்ணி வச்சு ஆகாரம் போட்டு குழந்தையான பிரகலாதனை அப்பாவான கிருஷ்ணேஸ்வரத்துக்கு வந்து குழந்தைய பட்ச பண்ணுங்கோ அப்படிங்கிறார் இந்த ஏழை ஆசிரியர் செண்டாமர்கான். உடனே குழந்தைய அள்ளி கட்டினான், தூக்கினான், தன்னை நமஸ்காரம் பண்ண குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைய வடியில் வச்சுக்கொண்டு ஆனந்த உச்சம் உணர்ந்த வார்த்து பிரசனம் பண்ணுறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். என்ன பாடம் நல்ல பாடம்னு குழந்தை சொல்கிறான். அது உங்கள் சிலபஸில் இல்லையே, ஏன்னா இப்படி பாடம் வச்சா அது நல்லதுன்னா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோன், அதாவது பகவானுடைய கதையை கேட்டால் மோட்சம். அதுக்கு திருஷ்டாந்தம் பரீட்சித்து. பகவான் நாமசங்கீர்த்தன கதையெல்லாம் அதுக்கு திருஷ்டாந்தம் தாமரன். ஸ்மரித்தா பகவானுடைய பாதத்தை மோட்சம் அடைகிறான். அதுக்கு மகாத்மாவான கஜேந்திரன் உத்தமமான திருஷ்டாந்தம். பாதசேவனம் பண்ணால் மோட்சம் அடையலாம். அதற்கு லக்ஷ்மணசுவாமி திருஷ்டாந்தம். பகவானுக்கு ராமனுக்கு அகம் சர்வங்கரிஷ்யாமி ஜாக்கிரதாசே, உனக்கு விழித்து கொண்ட காலத்தையும் முடிச்சு அந்த தொங்குற காலத்தையும் கைங்கரியம் பண்ணுறேன், எந்த காலத்தையும் எந்த இடத்துலையும் எந்த விதமான கைங்கரியம் பண்ணுறேன்னு கேட்டுருந்தான். அதனால் மகாத்மா லக்ஷ்மணன் ராமை பிரசன்னே சொர்க்கஞ்ச மகிமானம். ராமன் பிரசன்னமாக இருக்கான், உனக்கு எல்லாம் கை மேலே இருக்குன்னு ரிசர்சர் கழித்து போட்டு சொல்கிறார் ராம். அதனால் பாதசேவை பண்ணால் மோட்சம் அடையலாம்ங்கிறதுக்கு லக்ஷ்மணன். அர்ச்சனம் பூஜை பண்ணாத மோட்சங்கிறதுக்கு நம்ம பரதயோகி சரித்திரத்தை நம்ம கட்டும். பரதயோகி பூஜை பண்ணல ஈடுபட்டார். ஜென்மா வந்தாலும் மறுபடியும் பரமாத்மாவுடைய ஞாபகத்தை கொடுத்து பரமாத்மாவை அடைய முடியாது பண்ணார். அதனால் பரதயோகி வந்தனம் நமஸ்காரம் பண்ணால் மோட்சங்கிறதுக்கு அக்ரூரர் பகவானுடைய திருவடி ரேகைகள் படிந்த மணலில் நமஸ்காரம் பண்ணபொழுது அவருக்கு வைகுண்டத்தை யமுனையே காமித்து பகவான் அனுகிரகம் பண்ணார். தாஸ்யம் தாசனா உழைச்சா க்ஷேமங்கிறதுக்கு மகான் ஆஞ்சநேயன் திருஷ்டாந்தம். பகவானுடைய தாசனாக இருந்து உழைச்சார், எவ்வளவோ காரியம் பண்ணார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனுக்கு மோட்சங்கிறது சித்தமாக இருக்கும். சக்கியம் பகவானை தோழனாக நினச்சா மோட்சம், அதுக்கு அர்ஜுனன் திருஷ்டாந்தம். நீ சிஷ்யன்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணேன், அதுக்காக கீதை உதாசம் பண்ணேன். நீ சக்காவாக என்னிடத்தில் ஈடுபட்டதுனால உனக்கு சொல்கிறேன்னு சர்வதர்மான் பரித்திய மாம் ஏகம் சரணம் ரஜா அகந்த்வா சுர்வாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசுதான். பரமஹிதமான வார்த்தையை சொன்னார் பகவான் அர்ஜுனுக்கு. ஆத்மநிவேதனம், தன்னுடைய சொத்து தன்னையும் அர்ப்பணம் பண்ணிக்கொண்டான் மகாபலி. அவனுக்கு பகவான் இந்த வந்தவந்தர் மூலம் அவன் வீட்டை காப்பாற்றி காவலனாக இருந்து காப்பாற்றினான். அதுக்கு அடுத்த மன்வந்தத்தை இந்திர பதவி கொடுத்து அதுக்கு பிறகு மோட்சத்தை கொடுக்க போகிறார் மகாபலிக்கு ஆத்மன் மீது. இப்படி 9 மார்க்கங்கள் இருக்குது பகவானை அடைவதற்கு. அதில் ஏதாவது ஒன்றை ஸ்திரமான எண்ணத்தோடும் பஜனம் கைப்பற்றினால் மோட்சம் கிடைக்கும். இந்த வார்த்தையை காட்டான் அசாரம் கிராஹிதோபாலா. என்ன சாரமில்லாத விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தீர், இதுக்காக அச்சம் பரீட்சை பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவன் பயந்து விட்டான். ஏதோ 10 காசு வரும் நினச்சி சொன்னான். அதுக்கு வேலையே போட்டு முடிக்கே அப்படின்னு நினச்சி நமத் பிரணீதம் நபர பிரணீதம் சுதோ வததி ஏஷா
தவேந்திர சத்ரு. நானும் சொல்ல, இந்த ஊரில் இருக்கிற யாரும் சொல்ல, உங்கள் பிள்ளையாக சொல்கிறான். உடனே கோபம் மாறித்து. பிரகலாதனை பார்த்து, இந்த புத்தி உனக்கு எப்படி ஆகுது? இது 4 பேர் சேர்ந்து பஜனை பண்ணத்தான் வராது, தானாக படித்து வராது. பின் எப்போ வரும்? மகான்களுடைய பாதுகையிலே புரண்டு விழுந்து அந்த புழுதியை பூச்சிக்கொண்டால் பகவானுடைய திருவடியில் பக்தி வரும். அந்த திருவடியில் பக்தி வந்துவிட்டால் மோட்சம்தான். நைஷாம் மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நமநீதயாவத்து. பகவானுடைய சரணத்தில் ஈடுபடுவார்னா கூட அவ்வளோ கோபம் இல்லை. இப்போ பகவானுடைய சரணத்தை நம்பிட்டு பகவான்களுடைய சரணத்தை வழிபடணும்னு சொன்னால் ரொம்ப கோபம். குழந்தைய மடியிலேருந்து ஊட்டினான் கீழே. அதுக்கு மேல் திக்கஜங்களை கொண்டு அவனை நிகிரம் பண்ணி சொல்கிறார். அதாவது தூக்கி பட்டுன்னு பூமியில் அடியும். திக்கஜங்கள் வந்து இவனை தூக்க முடியல. பகவான் விஸ்வம்பரான பரமாத்மாவை சரீரத்தை வச்சுனால திக்கஜங்கள் அசைக்க முடியல. ஊட பார்க்க போக முடியும். தன்னுடைய தந்தத்தினால குத்திது. தந்தம் முடிஞ்சதை விட அது ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் நிஜமாக நான் உங்களிடத்துல ஈடுபாடு கொண்ட நான் அது முடியலன்னு முட்டுடலாம். நான் தந்தத்தை குத்தினோன்னு தந்தம் போயிடுது அப்படின்னு பிரகலாத மகிமையை தெரிஞ்சுக்காம ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளை அதனால் வசம் பண்ண முடியலன்னு சொல்லி பூச்சி. அதுக்கப்புறம் கடுமையான பாம்புகள் அதுகளை ஏவினான். அதுகள் வரும். நான் வசம் பண்ண திண்டனம் மயக்கமும் இல்லை. கண்ணால் பார்த்தா பெரிய பெரிய மனைகள்லாம் காடுகள்லாம் வசமாக போகும். அப்போ தக்ஷகன் திராட்டன் முதலிய பாம்புகளை வேணும். திராட்டன் ஒரு பாம்புக்கு பேர். தக்ஷகன் முதலிய பாம்புகள் வந்து இவன் எப்போதும் கருடாரூஷனாக பகவானை தியானம் பண்ணுறதுனால விமலமதிர்வத்தை அசனாந்தீர் மதங்கம் கருட சமதிரூடம் திவ்ய பூராயுதாங்கம் ருச்சித்துலிதமாலம் ஷீலயேதனுவேலம் கபிலதனுரித்வம் தேவகூத்தியை நகாதீகே. கருடாடுனா பகவானை தியானம் பண்ணும் மோட்சக்காமலாக இருக்கக்கூடிய அடியார்கள். அப்படி பகவானை தியானம் பண்ணுறதுனால கருடாடுனா பகவானுடைய தியானத்தினால கருடனுடைய ரெக்கை இந்த பாம்புகள் மேல் பட்டு நரம்புகள் பல்லெல்லாம் போடுக்கும். இந்த பல்லுனால் பிரகலாதன திருமையை கடிக்கிற போது பல்லு பொட்டுன்னு தெரிச்சு. பாம்புக்கு பல்லு போயிடுச்சுன்னா அதனுடைய மகிமை படுத்து. அந்த பாம்புகள் இந்த ஜானைகள் மாதிரி அதுவும் சொல்லிக்கொண்டு பகவானுடைய மகிமை தெரியாமல் பிரகலாத மகிமை தெரியாமல் ஹிரண்யகசிபுனுடைய உள்ள அதை கடிக்க முடியலன்னு பாம்புகள். அதுக்கு மேல் கடுமையான காட்டுத்தீ மாதிரி விருத்தி பண்ணி அதை தள்ளுவான். அதை தள்ளுறான் பிரகலாதனை. அந்த பிரகலாதன் அழகாக உட்காண்டிருக்கான். ஹிரண்யகசிபு போயிட்டான்னு பார்க்கறதுக்காக வந்தான். கொஞ்சம் கூட கலங்காமல் மகாத்மா ராமனை ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ராமநாம ஜபதம் குதோ உபயம் சர்வதாபசவனைகபேடஜம் பஷ்யதாத மமகத்ததம் நிதோ பாவகோபி சல்லாயதே துமான். அப்பா எப்படி பயம் வரும்? எப்படி நான் போவேன்? சகல துக்கங்களும் போகக்கூடிய ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த அக்னியால் என்ன பண்ணும்? அக்னி கூட ஜலமாக இருக்குன்னு. உடனே விஷம் கலந்த ஆகாரத்தை கொடுக்க முடியாது, உத்தரவு போடுறோம். அந்த விஷத்தை சாப்பிட்ற பொழுது கோவிந்தான்னு சாப்பிட்றதுனால அது ஜெயிச்சுட்டான். விஷமும் ஜெயிச்சு. அதனால் மந்திரவாதிகளுக்கு பணம் கொடுத்தும் மந்திரவாதிகள் மூலமாக புத்தியை மாற்றலாம்னு நினச்சான். அந்த மந்திரவாதிகள் வந்தால், பிரகலாதா உனக்கு என்ன வயசாக எடுத்தா கிழமா நீ பகவன் நாம ராமகிருஷ்ணான்னு சொல்கிற? உங்கள் அப்பா நல்ல பணக்காரர், அவருடைய பிள்ளையாக பிறந்தது, இதை அனுபவிக்காமல் எனவும் கிருஷ்ணாராமா சொல்லிட்டுருக்கியே அப்படின்னு சிரித்தான் பிரகலாதன். இந்த நாமத்தினுடைய மகிமையை பரமேஸ்வரன் சொல்லணும், இந்த நாம மகிமையை பிரம்மா கேட்கணும். அப்பேற்பட்ட நாமத்தை போய் அப்பாவுக்காக சொல்லாதேன்னு சொல்கிறாளே. ஏவி விட்டான் மந்திரவாதிகள். அந்த பிசாசானது
மகாத்மாவான பிரகலாதனை தாங்க வரும்போது சுதந்திரன் ஆழ்வான் துடிக்கிறான் 1000 ஆண்டங்களோட. அந்த சுதந்திரன் பார்த்த உடனே அவளை கட்டிக்க போச்சு இந்த பிசாசு, ஏவி விட்ட மந்திரவாதிகளை. அவள்லாம் கதறி பிரகலாதா என்னை காப்பாற்றுனான். உடனே பிரகலாதன் தன்னுடைய பக்தி பகவான் ஒப்பத்துக்கிறது ஆத்மா இருந்தால் இந்த பிசாசு ஒன்றும் பண்ணாமல் அப்படின்னு சொன்னோடனே எல்லா கஷ்டமும் இணங்கி அவள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஊர் பார்க்கப்பட்டான். என்ன சொல்லு என்ன வச்சு பெரிய மனமேலே இருந்தான். மனமேலேருந்து கடகடன்னு உருட்டுட்டான். குழந்தைய பூமி தேவி தாங்கி கொண்டும் தேவதாரூபம் எடுத்து தாங்கி கொண்டு வந்து, அப்பா பிரகலாதா உன்னை தாங்குவதற்காக நான் வரல, பகவான் தாங்கி கொண்டிருக்கான், பின்ன ஏன் வந்தேன் என்றான். பாபை கமித்ரா கல்ரே சிந்தாம். இந்த பாபத்துக்கு ஸ்நேகிதனான கலி புருஷன் ரொம்ப கவலைப்படுறான். என்ன பிரகலாதனம் நோ பகவத் பிரியஸ்யாம் புண்ணியா கசா சாத்தியாவதருயாம். பிரகலாத சரித்திரம் இருக்கிற மனிதம் கலி உள்ளே போக முடிகிறேன்னு கஷ்டப்படுறானா கலி. எப்படி உலகமே பகவானுடைய நாமத்தை சொல்ல, ஆனால் பிரகலாதன் சொல்கிறான். அவன் ஒருத்தருக்காக பகவான் அவதாரம் பண்ணி அழிச்சுட்டான் ஹிரண்யகசிபை. அதுபோல் இன்றைக்கி உலகமே ஆச்சாரத்தை கவனிக்காமல் இருந்தாலும் நாம் ஆச்சாரத்தோடு இருந்தால் பகவான் நமக்காக அனுகிரகம் பண்ணுவோம் நிச்சயம். அப்படிங்கிற தீர்மானம் வரும். கலி உள்ளே போக மாட்டான். எல்லாரும் அனுப்புகிறா பாலனுக்குன்னு தன்மொழி அனுப்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டான். பிரகலாத சரித்திரம் கட்டவன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இதில் உலகத்தாடம் இருக்கணும், உலகத்தில் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறது நியாயம். அது அந்த மாதிரி சொல்கிறேன். பூமிதேவி சொல்கிறேன். பிரகலாதனம்னோ பகவத் பிரயோஸ்தியா புண்ணியா கசா சாஸ்தி அவரியா. பிரகலாதரித்திரம் வந்து கவி புருஷன் தன்னுடைய கைவரிசையை ஜனங்களுடைய மனசில் செலுத்த முடியாது. அதுக்கு மேலே பிரகலாதனை நாகவா